ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொம்மையில் உள்ள லைட்டை வந்து என் பையன் உடச்சிட்டான். இல்லை ஒரு சைடு எரியாமல் இருந்துச்சு. இதை எப்படி சரி பண்ணலான்ட்டு இப்போ பார்க்கலாம். இது கழட்டிக்க வேண்டியதான். பின்னாடி பக்கம் உள்ள ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டிட்டு பொறுமையாக ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் ஒரு ஸ்க்ரூ கழட்டாமல் இருக்குது, அதையும் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கழட்டி எடுத்துருவோம். இதில் ஒரு ஸ்பீக்கரு, ஒரு மோட்ரு, கியர் இருக்குது. அடுத்து இந்த கியர் சிஸ்டத்தை எடுத்து தனியாக வச்சுருவோம். எடுத்து வச்சு அந்த 2 கேபிள் இருக்குது. அந்த 2 கேபிளில் தான் லைட் இருந்துச்சு, அதுதான் கட் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப நம்ம பல்ப் எடுத்து அதிலே கலர் கோட்டிங் இருந்துச்சு, ரெட்டு ஒன்று ஒயிட் ஒன்று இருந்துச்சு. நம்ம அதே மாதிரி பல்பை வச்சு சால்ட்ரிங் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம் லைட் எரியுதான்ட்டு. ஓகே, லைட் எரியுது, பாட்டும் வருது. அந்த ஹோலில் ஒன்று இருந்துச்சு, அதுக்குள்ளே தான் அந்த பல்ப் இருந்தது. அதே மாதிரி வச்சுட்டு ஃபிட் பண்ணுவோம் நம்ம. இந்த கியர் ட்ரைவ் வந்து கரெக்டாக அந்த கண்ணு மூடி திறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி லாக் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த பொசிஷனில் வச்சு நம்ம லாக் பண்ணணும். இல்லைனா அப்புறம் அந்த பொம்மை கண்ணு திறக்கிறது ஒர்க் ஆகாது. அதை கொஞ்சம் பார்த்து கரெக்டாக மாட்டிக்கணும். பொறுமையாக லாக் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ லாக் பண்ணியாச்சு. கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கேபிள் எதுவும் வெளில வராமல் உள்ளே வச்சிட வேண்டியதான். அந்த பொம்மைக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அடுத்து ஸ்க்ரூ போட்டுற வேண்டியதான். அடுத்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.